வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் உள்ளிக்காரம் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உள்ளிக்காரம் ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இங்கே காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் 4 சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி அவ்வளோவா காரம் இருக்காது. நார்மல் மிளகா யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 இல்லைனா 3 யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை மறுபடியும் வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதை இப்போ கெட்டியாக அரைக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகம் பண்ணிடாதீங்க, அது கண்டிப்பாக கெட்டியாக இருக்கணும். இதோ நம்மளோட உள்ளிக்காரம் ரெடி. இப்போ தோசை ஊற்றிடலாம். நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற நார்மல் தோசை மாவு தான் ஃபஸ்ட்டு தோசையாக ஊற்றுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த தோசையை நம்ம திருப்பி போட போகிறது இல்லை, அதனால மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இதோ தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த உள்ளிக்காரத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உள்ளிக்காரம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, உள்ளினா வெங்காயம். ஸோ இது வெங்காய கார சட்னி, அவ்வளோதான். பட் இந்த டேஸ்ட்டில் சட்னி அரைச்சிங்கன்னா தான் இந்த தோசைக்கு நல்லா இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் ஆட் பண்ண போகிறேன். மொசரல்லா சீஸுங்கிறது பீட்சாக்கு யூஸ் பண்ணுற சீஸ். இந்த தோசைக்கு சீஸ் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, பட் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தொட்டுறதுக்கு இதுக்கு சாம்பார் கரெக்டாக இருக்கும். சாம்பார் மட்டும் போதும், எந்த சட்னியும் தேவையில்லை. ஆல்ரெடி இதில் சட்னி இருக்குது. சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா இதை இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோ நம்மளோட உள்ளிக்காரம் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.